வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி கடைசி நாளும் வரலட்சுமி நோம்பும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை வாங்கி படைத்தா மட்டும் போதுங்க. வீட்டில் வரலட்சுமி நோம்புக்கு நம்ம கலசம் வைத்து வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் கலசம் வைத்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த 3 பொருட்கள் படைத்தோம் அப்படின்னாலே கிடைக்குங்க. இந்த விரதம் எதற்காக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை கடைபிடித்து வரோம் நம்ம எல்லாரும். கலசத்தினால கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்ன அப்படின்னா தீர்க்க சுமங்கலி. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்களும் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி செல்வ செழிப்பு எப்பொழுதும் வீட்டில் நிறைந்திருக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஒரு நாளை தவறவே விட மாட்டாங்க. இந்த 3 பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கலசம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. கலசத்துக்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை வாங்கி உங்களோட வீட்டு பூஜை அறையில் படைத்தீங்க அப்படின்னாலே போதுங்க. அந்த 3 பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே அற்புதமான தீபத்தை அன்றைய தினம் ஏற்றுவது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க. அதாவது நம்மளுக்கு செல்வம் வேணும், செழிப்பு வேணும் அப்படின்றவங்க கட்டாயம் அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. இப்படி அந்த 3 பொருட்கள் என்ன அப்படின்றதையும் அந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், கணவருக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதம்ங்க. இந்த வழிபாட்டை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் செய்வாங்க. ஒரு சிலர் வீட்டில் கலசம் வைத்து தாயாரை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் கலசம் எதுவுமே வைக்காம இந்த விரதத்தை கடைபிடித்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் அப்படின்ற எல்லா பொருட்களையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி வழிபாடு செய்வது அப்படின்ற ஒரு முறையும் இருந்து வருது. இப்படி வரலட்சுமி விரதத்தின் போது உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த 3 பொருட்களை வைத்து வழிபாடும் போது தாயாரோட அனுக்கிரகம் முழுவதும் நம்மளுக்கு கிடைக்குங்க. தாயாரோட அனுக்கிரகம் மட்டும் இல்லாம குபேர சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு இந்த கலசம் வைத்து வழிபாடு செய்வது எப்படி அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை வைத்து வணங்கினாலே போதுங்க, அவர்களுக்கு கலசம் வைத்து வணங்கிய பலனே கிடைக்குங்க. அப்படி என்ன பொருட்களை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோங்க. வரலட்சுமி நோன்பு அன்று வாங்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள். வாங்குவது மட்டும் இல்லாமல் அதை நம்ம பூஜை அறையில் வைத்து அன்றைய தினம் வழிபாடும் செய்யணும். இதில் முதலிடத்தை பிடிப்பது அப்படின்றது நெல்லிக்கனிங்க. நெல்லிக்காயை வாங்கி அன்றைய தினம் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அதில் எப்படிப்பட்ட நெல்லிக்காயாக வாங்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் அப்படின்றது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நெல்லிக்காயாக இல்லாமல் நல்ல தரமான பெரிய நெல்லிக்காயாக பார்த்து வாங்கி பூஜை அறையில் வைத்து தாயார் படத்திற்கு முன்பாக வைத்து வணங்கணுங்க. அதுவும் வரலட்சுமி நோன்பு நாளான வெள்ளிக்கிழமை அன்று இந்த நெல்லிக்காயை வாங்கி படைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது. இந்த நெல்லிக்காயானது குபேரருக்கும் உகந்த பொருளாக பார்க்கப்படுதுங்க. குபேரர் வறுமையில துன்பப்படும் போது நெல்லி மரம் வளர்த்து வழிபடுமாறு அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டதாக சில புராண கதைகளும் சொல்லுதுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நெல்லி மரம் மகாலட்சுமி தாயார் குபேரர் இவங்க இருவருக்கும் உகந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதனாலதான் இன்றைய நாளில் நெல்லிக்காயை வாங்கி வைப்பது அப்படின்றது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்குங்க. அதை மறந்துடாம அன்றைய தினம் நெல்லிக்காயையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. அது கூடவே அன்றைய நாளில் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா அது கல்லுப்புங்க. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே
சுக்கிர ஓரையில் கல்லுப்பு வாங்க வேண்டும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வீட்டில் செல்வ கடாட்சத்தை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் உப்பு வாங்குவது. அதே மாதிரி தான் இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையிலையும் மறக்காம இதை வாங்கி வீட்டில் வைப்பது அப்படின்றத செய்திடுங்க. இதெல்லாம் செய்துட்டீங்க. இப்போ நான் சொல்லியிருந்த 2 பொருட்களை வாங்கிட்டீங்க. நான் சொல்லக்கூடிய 3வது பொருள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது என்ன அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் ஒரு துண்டு துணி வாங்கிக்கோங்க. துண்டு துணி அப்படின்றதோட ரவிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாக்கெட் பிட்டு, அது எல்லோ கலரில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த மாதிரி ஒரு ரவிக்கை துணியோட கொஞ்சம் குண்டு மஞ்சள் கிழங்கையும் வாங்கி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைத்து படைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போ நீங்கள் படைத்து வழிபாடு செய்தீங்க இல்லையா, இதை நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது அன்றைய தினத்தில் கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முழு பலனையும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வரலட்சுமி நோன்பு அன்று கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் தங்கள் முறைப்படியே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களையும் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திடுங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படி செய்ய தெரியாதவங்க, கலசம் எப்படி வைப்பது அப்படின்றது தெரியாதவங்க, நான் சொல்லியிருந்த இந்த 3 பொருட்களை வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போ நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, வரலட்சுமி நோன்புக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்களும் கூடவே இந்த 3 பொருட்களையும் வைத்து வழிபாடு செய்யும்பொழுது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குங்க. இது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான தீபத்தை ஏற்றிடுங்க. அது என்ன தீபம் அப்படின்னா தீராத கடன் தீர்வதற்கும் கொடுத்த கடனை வசூல் செய்வதற்கும் இந்த தீபம் ஏற்றுவது அப்படின்றது, அதுவும் அன்றைய நாளில் ஏற்றும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பையும் பணவரவையும் தங்கம் நகை சேரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தீபம்ங்க. அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க. அந்த அகல் நிறைய நம்ம அன்றைய தினம் வாங்கிய கல்லுப்பை கொட்டிக்கோங்க. கல்லுப்பை வைத்து ஏற்ற போகிறோங்க. இது உப்பு தீபம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அகண்ட அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சிறிய அகல் விளக்கை வைத்து, அதுவும் 2 விளக்காக வைத்து அதில் நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். அதுவும் மகாலட்சுமிக்கு உகந்த அன்றைய நாளில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த உப்பு தீபத்தில் நெய்யை தவிர வேறு எதையுமே ஊற்றக்கூடாது. 2 திரியை ஒன்றாக திரித்து அந்த அகல் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றுங்க. இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது அடியில் ஒரு வாழை இலையில் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே இந்த தீபத்தை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படின்றது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்குங்க. இப்படி அன்றைய நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வரும்போது நல்ல பணவரவு இருக்குங்க. தீராத கடனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் தீராத கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நீங்கள் எந்த பூஜை புனஸ்காரங்களும் செய்யலை அப்படின்னாலும் இந்த ஒரு தீபத்தை அன்றைய தினத்தில் ஏற்றி வைத்து உங்களுக்கு செல்வ நிலை உயரணும், பணவரவு அதிகரிக்கணும், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க. இப்போ கொடுத்த கடன் வசூல் செய்யக்கூட இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் கொடுத்த கடன் எல்லாம் திரும்ப வரணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க. கட்டாயம் பழிக்குங்க. இந்த ஒரு தீபத்தை அன்றைய தினம் யாரெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்றதையும், நான் சொல்லியிருந்த இந்த 3 பொருட்களை வாங்கி வைக்க போறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் கலசம் வைத்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாய்மை. திருச்சிற்றம்பலம்.